தென்னாட்டிலிருந்து ரமானந்தன் கடிதம் கொடுத்து இந்த ஆளை அனுப்பி இருக்கிறார். ரமானந்தர படி. இந்த மனிதன் உத்தமன், முற்றும் துறந்தவன், உலக தொண்டுக்கு ஏற்றவன். சுவாமிகள் இவனுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும். இப்படி வா, உட்கார். சைவ சமயத்தினுடைய சாரம் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? எல்லாம் சிவமயம். இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு தெளிவாகவும் இதுவரை யாருமே சொன்னது கிடையாது. ஆண்டவன் உன்னை நல்ல தருணத்திலே இங்க அனுப்பி வச்சிருக்க. இந்த மடத்துக்கு அடுத்த தலைவன் நீதான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் ओम भवाये दस्त्रान जमादुते गोराजासं राज्यो भागुमे निजते देवसुता में शिवाय வாழ்க நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவன் அடிவல்க இறைவன் அடிவல்க. ஐயோ ஐயோ, நம்ம ஆத்மானந்தர் இருக்க வேண்டிய இடத்துல அட்ரஸே இல்லாதவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறானு. இத பார்த்தா என் வயிறே எரியுது எரியுது. பார்த்தவன் தான் பாக்குறதுக்கு ஆள் அம்சமா இருக்கானே. அம்சம்ங்கிறது ஆளுல இல்லையா, ஆசனத்துல இருக்குது. அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா கூட அம்சமா தாயா இருப்பேன். கையன்பர்களே, கடவுள் எல்லையற்ற கருணையுடையவர். பாமரனை பண்டிதனாக ஆக்குவார், பரம தரித்திரனை பெருஞ்செல்வந்தனாக மாற்றுவார், கொடிய பாவியை தெய்வீக சாமியாக உயர்த்துவார். மனமுருகி அவரிடம் மன்றாடினால் எந்த குறையும் தீரும், எல்லா நலமும் சேரும். அடியார்கள் சுவாமிகளிடம் குறைகளையும் முறையிடலாம். சுவாமி, எங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. கடவுள் இன்னும் எங்களுக்கு குழந்தையை கொடுக்கல. கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், நீதான் அதை ஏற்க மறுத்தாய். என்ன சுவாமி சொல்றீங்க? உன்னை மணப்பதற்கு முன்பு உன் கணவனுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது. அந்த பெண் உன் கணவனுக்கு ஒரு கருத்தரித்தாள். உன் கணவன் அந்த பெண்ணையும் நிராகரித்தான், அந்த கருவையும் நிராகரித்தான். அந்த பலனைத்தான் இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான் சுவாமி, நான் அந்த பெண்ணுக்கு செய்த துரோகத்துக்குத்தான் இப்ப குழந்தை இல்லாம துன்பப்படுறேன். இந்த விஷயத்தை நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த பெண்ணுக்கு அப்பவே பரிகாரம் பண்ணிருக்கலாமே. சுவாமி, அந்த பெண்ணை இப்பவே போய் நாங்க பாக்குறோம். அவளை என் கணவருக்கு மனைவியா ஆக்கி அந்த குழந்தைய என் குழந்தையா ஏத்துக்கிறேன். தாயே, ஓம் நம சிவாய, ஓம் காரணாயக, 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 ஓம் நம. ஆசீர்வதிக்கலாம். எங்கே பையனை காணோம்? என்ன செய்ய சொல்றீங்க சாமி? எவ்வளவு சொன்னேன் நானு. காசில இருந்து பெரிய சாமியார் வர்றா, நம்ம வீதி வழியா தான் போவாரு, வீட்லயே இருந்து கும்பிட்டுக்கிடான்னு கேட்கலையே. அவன் ஏதோ கரப்பாம்பூச்சி ஹீரோவா போட்டு நிறைய ஸ்டண்ட் எல்லாம் காமிச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்களாம், அதை பாக்கணும்னு போயிட்டான். நான் சொன்னேன் சாமியார் முதல்ல கும்பிட்டுக்கடா, அப்புறம் கரப்பாம்பூச்சி கும்பிட்டுக்கலாம். கேட்கலையே. அவன் சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்டு சும்மா இருக்க. ஏன் சாமி இப்பதானே ஊருக்குள்ளேயே வரீங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரண பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லை, கடவுள் கொடுத்த பிள்ளையாயிற்று, எப்படி தெரியாமல் போகும்? சிவகாமி, சாமி என்ன பொடி வச்சு பேசுறாரு? ஒருவேளை ஒரு பொடி போடுற பழக்கம் இருக்குமோ? சாமி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் நிஜமாவே சாமி தானு பாத்துடலாம். சாமி, எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. அவன் பேர் என்னன்னு சொல்லுங்களா பாக்கலாம். சாமியார் மாட்டிக்கிறாரு. என்னையே சோதிக்கிறாயா? அவன் பெயர் அசோக். பாவி, சாமி சாமி, அபச்சாரம். நீங்க பெரிய மகான், உங்களை போய் சோதிக்க நினைச்சிட்டேன் நானு. நீங்க என்ன மன்னிக்கணும். மன்னிப்பா? பெற்றவர்கள் செய்ய தவறிய கடமையை நீங்கள் செய்கிறீர்கள்.
கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. அறிஞனின் குழந்தை அறிஞனாகத்தான் பிறக்கும் என்று உறுதி இல்லை. ஆனால் ஒரு ஏழையின் குழந்தை ஏழையாகத்தான் பிறக்கிறது. தன்னுடைய வறுமையை ஒரு பாவம் அறியாத குழந்தையின் தோளிலே சுமத்துபவன் தகப்பன் அல்ல, அவன் பாவி. வசதி உள்ளவன் ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லாதவன் பெறாமலே இருந்துவிட வேண்டும். குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுபவன் வசதிகளை பெருக்கிக் கொண்டு குழந்தை வர வேண்டும். சுவாமி, நான் ஒரு ஏழை. என் கண் பார்வை மங்கிட்டே வருது. பார்வை திருந்த நீங்கதான் வழிகாட்டணும். குழந்தாய், கடவுள் தக்க சமயத்தில் உன்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். கண்ணுக்கு என்று படித்த டாக்டர் இந்த சபையில இருக்கிறார். சுவாமி, இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள். ஒவ்வொரு டாக்டரும் ஒரு நாளைக்கு ஒரு நோயாளி என்று இலவச வைத்தியம் செய்தால் வெகு விரைவில் இந்நாடு நோயற்ற நாடாக விளங்கும். அப்படியே செய்றேன் சுவாமி. எனக்கும் ஒரு வேண்டுகோள். என்னவென்று எனக்கு தெரியும். உன் தங்கையை நீ தேடுகிறாய். ஆமா சுவாமி, உயிருக்கு உயிரான ஒரே தங்க. அவளை தேடி தேடி அலையிற, எங்க தேடி அவ கிடைக்கும். கடவுள் கண் திறக்கும் வரை காத்திருக்க பழகு. குழந்தாய், இந்த மாமா உன்னை அழைத்துக் கொண்டு போவார். சாரதா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம மகாபலிபுரம் போறோம். காலையில 8 மணிக்கு வந்துடு. இது வரைக்கும் காலேஜ் நாள்ல மட்டும் கூப்பிட்ட, இப்போ லீவ் நாள்லயும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லீவ் நாள்ல எங்கடி போறேன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால வர முடியாது. ஓ, அப்படின்னா போட்டோவை உங்க அம்மாவுக்கும் காலேஜுக்கும் அனுப்பிட வேண்டியதுதான். போட்டோ போட்டோ அந்த போட்டோவை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி சித்திரவதை செய்யற? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் கூடவே இருந்துடுறேன். நீ சொல்றபடியெல்லாம் ஆடுறேன், இல்ல என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடு. இந்த மாதிரி தினம் செத்து செத்து பிழைக்க இனிமே என்னால முடியாது. அவ்வளவு சுலபமா உனக்கு விடுதலை கிடைச்சிருமா? ஐம் சாரி சார், ஐம் சாரி. உனக்கு விடுதலை கிடையாதுன்னு சொன்னேன். இந்த நிமிஷமே உனக்கு விடுதலை. ஓ போட்டோஸ். இனிமே நானும் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீயும் உன் இஷ்டப்படி வாழலாம். நிஜமாவா? எஸ். எப்போ ஒரு பொண்ணு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலோ அப்புறமா நான் அவ கூட பழகிறதே இல்லை. குட் பை. சாமி, சாமி, நம்ம மடத்துக்கு சொந்தமான ரத்னஹாரம் திருடு போயிடுச்சுங்க. கடவுளிடமே திருட முடியுமா? இது அவன் விளையாடு. இதற்கும் ஒரு பொருள் இருக்கு. எழுதிட்டு ஓடுறியா? கொண்டு அடிக்காதீங்க, திருப்பி கொடுத்துறேன். கேள்விப்பட்ட இந்த ஊருக்குள்ள இனிமே திருடுனா உன்னை போனா அவளைய போனா. விஜயா, 20 வருஷங்களுக்கு பிறகு நம்ம பாலு ஒரு என்ஜினியராகவும் கலெக்டராகவும் ராணுவ வீரனாகவும் ராஜ நட போட்டு இந்த சமுதாயத்துல வாடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. உன்னை பத்தி என்னென்னமோ கனவு கண்டிருந்தேடா, அவ்வளவு நிர்மூலமாக்கிட்டு திருடனா வந்து நிக்கிறியே. இதுக்காக பல வருஷமா பட்டினி கிடந்து உன்னை ஆளாக்கின பாவி. இன்னும் வேண்டாம் உயிரோட இருக்கிற பாவி பாவி. அம்மா, என் கண்மணில நிக்காதே, போ போயிடு. அம்மா, ஏன் என்ன அடிக்கிற? நீ ஒழுங்கா சோறு போட்டிருந்தா நான் அப்படி திருட போவனா? ஒழுக்கம் ஒழுக்கம்னு ஓயாம பேசுறியே, உயிரை விடுறிய. எது ஒழுக்கம்னு உனக்கு தெரியுமா? பெத்த குழந்தைங்களுக்கு 3 வேளை ஒழுங்கா சோறு போடணும். அப்படி முடியல, பிள்ளைகளே தராம இருக்கணும். இதுதான்மா ஒழுக்கம். வறுமையில ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க மேல சுமத்தி என்ன திருடனாக்கிட்ட, மீனாவை குருடி ஆக்கிட்ட. சொல்லு பாவி, நீயா நானா? இன்னைக்கு நாட்டுல திரியிற எத்தனையோ திருடர்களும் விபச்சாரிகளும் உன்னை போல பொறுப்பில்லாத தாய்மார்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். உன்னை ஒரு தாயின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இனிமே நீ எனக்கு தாயும் இல்ல, நான் உனக்கு மகனும் இல்ல.